Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன். அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, யார் தலைவராக வந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி. இந்த நேரத்தில் 2021 மே மாசத்துக்கு நான் போறேங்க. அண்ணன் முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்ட பொழுது அந்த பொறுப்பை முருகன் ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ரிலே லேஸ்ல முன்னாடி ஓடுறவங்க அந்த பேட்டரை என் கையில கொடுக்கறாங்க. நான் வந்த பொழுது உங்க யாருக்கு என்னை தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் இந்த மேடையில மட்டுமே 99% மக்கள் என்னை விட திறமையானவர்கள், தகுதியானவர்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது நிறைய தொண்டர்களுக்கு கூட எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவுடன் இந்த கட்சி இத்தனை தலைவர்கள், திறமையானவர்கள், தகுதியானவர்கள், என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சுளிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு தொண்டர்களாக என் கூட நின்னாங்க. அதை விட பாக்கி என்ன இருக்குங்க? பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை போன்றவர், இதற்கு முன்பு இருந்த மிகப்பெரிய தலைவர்கள். ஒரு வார்த்தை சொல், அரசியல் அனுபவம் கிடையாது, அவர்களுடைய வயதுல பாதி வயது தான் சில பேர் தொடர் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு படையாக நின்று 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நம்முடைய புதிய தலைவராக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்து அதை ஐயா கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா தருண் சுக் அவர்களும் அந்த வேட்புமனுவை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சரியாக இருக்கிறதாக தேசிய தேர்தல் அதிகாரி ஐயா லக்ஷ்மண் அவர்களுக்கு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர் எல்லோருடைய அனுமதியை பெற்று இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது. அண்ணன் தருண் சுக் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். துண்டை அணிவித்து திருப்பதி ஏழுமலையானுடைய பிரசாதத்தை அளிக்க இருக்கின்றார்கள். அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். இந்த கட்சியை சிறப்பாக அவர் வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அவர் ஆட்சி மன்றத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக பிரசாதத்தை கொடுக்க இருக்கிறாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.